குருநாதர் பாரதிராஜா மறைந்து 2 வாரத்தில் பாக்யராஜும் போயிட்டாரு. அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த விஷயம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ஜூன் மாதம் தமிழ் சினிமா உலகத்திற்கு மிகவும் வலிமிகுந்த மாதமாக மாறும் என யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கடந்த ஜூன் 10ஆம் தேதி இயக்குனர் இமயம் பாரதிராஜா வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகி போயிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஜூன் 27ஆம் தேதி அவருடைய சிஷ்யரும் இந்திய திரையுலகில் திரைக்கதை மன்னன் என கொண்டாடப்படும் பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலமாகி போயிருக்கிறார் என்ற தகவல் மொத்த திரையுலகையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவருக்கு வயது 73. பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய பாக்யராஜ் கொஞ்சம் கோபக்காரர் தான். திறமை இருக்கும் இடத்தில் தார்மீக கோபம் இருக்கும் அல்லவா? பாரதிராஜா மட்டும் என சளைத்தவரா? ஒரு முறை இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பாக்யராஜாவை வெளியேற சொல்லியுள்ளார் பாரதிராஜா. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா பாரதிராஜா புதிய தயாரிப்பு நிறுவனத்தை ஒன்று தொடங்கி காலகட்டத்தில் அவரிடம் உதவி இயக்குனராக பணியில் சேர்ந்த மனோபாலா அப்போது அங்கு பாக்யராஜ் இல்லாத குறித்து கேட்டபோது மட்டுமின்றி பாக்யராஜ் போன்ற திறமையானவரை அருகில் வைத்து கொள்ளக்கூடாதா என்று பாரதிராஜாவிடம் வாதிட்டாராம். அதன் பின்புதான் பாக்யராஜாவை சந்தித்து பேசி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக மீண்டும் அவரை பாரதிராஜா சேர்த்து வைத்துள்ளார் மனோபாலா அவர்கள். அதன் பிறகு இருவருமே இணைந்து பல படங்களில் பணியாற்றியிருக்கிறாங்க. குறிப்பாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் பாக்யராஜ் கதாநாயகனாக அறிமுகம் செய்து வைத்தவர் பாரதிராஜா தான். பாரதிராஜா திரையுலக வாழ்க்கையில் பாக்யராஜ் மிகவும் முக்கியமானவர். அதே போல பாக்யராஜ் வாழ்க்கையில் பாரதிராஜா ஒரு கலங்கரை விளக்கம் போல் இருந்தவர் தான். இவர்கள் இருவருமே இரண்டு வார கால இடைவெளியில் மறைந்தது மொத்த திரையுலகமே ஈடு செய்ய முடியாத அதிர்ச்சியிலையும் சோகத்திலும் ஆழ்த்திருக்கிறாங்க. திரையுலகினர் பலர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. மேலும் பாக்யராஜுடன் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்று பல தரப்புகள் கோரிக்கை எழுந்து வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.